Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. மீனம் ராசியில் தான் குரு வீட்டுக்கு தான் சனி வரார். உங்கள் வீட்டுக்கு தான் வரார். உங்கள் வீட்டுக்கு சனி வந்து விருந்தாளியாக வரார். ஸோ நீங்கள் தான் இப்போ ஓனர். நீங்கள் போய் பயந்தீங்கன்னா அப்புறமா என்ன ஆகுது? உங்கள் வீட்டுக்குள்ள வந்தவர் உங்களை மீறி என்ன செய்ய முடியும்? அப்படி தான் நம்ம ஆங்கிள் பார்க்கணும். அது இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சனி நட்சத்திரத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. இதுதான் ஜோதிடத்தில் இவ்வளோ தான் சூட்சமங்கள். அடுத்தது சனி மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக 12ஆம் இடத்துல இருந்த சனியோட இப்போ ஜென்ம சனி உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நல்லது பண்ணுவோம். ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான். உடற்பயிற்சி உங்கள் ஹெல்த்தெல்லாம் நீங்கள் தான் க்ளீனாக பார்த்துக்கணும். அதே சமயம் என்னன்னா தொழிலில் அற்புதமான மாற்றம் கொடுப்பார். அது நீங்கள் எதிரே பார்க்க வேணாம். ஏன்னா குரு வேறு இப்போ 4ஆம் இடத்துக்கு போய் அவருடைய சமசப்தமாக பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொழிலே இல்லாதவங்க சனி பயிற்சியில் 7.5 சனியில் ஜென்ம சனியில் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் டெவலப்மெண்ட் வரும். அடுத்தது 60 வயசு ஆனவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த 57 வயசு 55 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து 3வது சனியாக நிற்கும். மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணலாம், அனுகூலமாக தான் இருக்கும், கல்யாண அமைப்பு நடக்கும். அதே போல் வந்து சுபவிரயம் ஏற்படும். கண்டிப்பாக சனி பயிற்சியில் வீடு கிடைக்கிறது, வாசல் கிடைக்கிறது, நலம் கிடைக்கிறது, பூமி கிடைக்கிறது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுது, எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வாகனங்களில் எல்லா ராசியும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீன ராசி மட்டும் இந்த வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா உங்கள் வித்தையை ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். அதை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். இவ்வளோ நாட்கள் இருந்த கேது 7ஆம் இடத்திலிருந்து நகருகிறார். ஜென்மத்தில் இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போகிறார். கடல் கடந்து வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் கூட சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ நிறைய விஷயத்தில் பெனிஃபிட் ஆகக்கூடிய ராசியில் நான் பார்க்குறது மீன ராசி. சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சத்ருக்களிலிருந்து தேக ஆரோக்கியத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். எல்லா விதத்திலும் உங்கள் வீட்டுக்கு தான் சனி வராருன்றதை மைண்டில் ஏற்றிக்கினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யாராவது ஏதாவது சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஜாலியாக இருக்கிறது மீனத்துக்கு சந்தோஷமான ஒரு அமைப்பை தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏற்படக்கூடிய சனி பயிற்சியால் என்ன விஷயங்கள், என்ன சந்தோஷங்கள், என்ன நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் 4 ஜோதிட நண்பர்கள் சேர்ந்து சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்திய பிகைண்ட் ஹவுஸ் நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும், எங்களை இத்தனை வரை நடுவராக இருந்து சிறப்பாக வழிநடத்திய நடுவர் அவர்களுக்கும் டெக்னீஷியன்கள் அனைவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, எல்லா விதத்திற்கும் குலதெய்வம் மிக மிக முக்கியம். அந்த குலதெய்வத்தை எந்த பயிற்சி வந்தாலும் ஒரு முறை இந்த வாட்டி 3 பயிற்சிகள் திருக்கணிதத்தின்படி வருது. ஸோ எல்லா கோயில்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பார்த்து கொள்ளுங்கள். மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களுக்கு செய்வதும், வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தின் சார்பாக பசுமாடுகளுக்கு உணவளித்தாலே பெரிய பிரீத்தியாக இந்த உலகத்தில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இவங்களுக்கு அவங்களுடைய ராசியில் வெறும் சனி பயிற்சி மட்டுமா நடக்க போகுது? இன்னும் 4 கிரகங்கள் கூட வரப்போகுது. 5 கிரகங்கள் சேர்ந்து ஜென்மத்தில் இருக்கார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த காலகட்டம் பயணத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் மிக கவனமாக இருக்கணும். எல்லாத்தோட உறவுகள், நட்புகள். இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கூட, சார் என்ன ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறார் சார், இடம் மாறுதல் போகலாமா அப்படின்னா எந்த நேரத்தில் மாற்றணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு 6 மாதம் வச்சு இருந்து திருப்பியும் விட்டுருவாங்க. இந்த இடத்துக்கும் போக முடியாது, அந்த இடத்துக்கும் போக முடியாது. இதை எல்லாத்த விட நம்ம பாலாஜி ஹாசன் ஒன்று சொன்னார். பிரபல இசை அமைப்பாளர் வந்து
அவர் 12 படம் தான் அந்த வருஷமே பண்ணார் அப்படின்ட்டு. என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா 12 படம் பண்ணியிருக்கார் சார், அவன் ஒரு படம் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடைக்கலன்னு அவஸ்தைப்பட்டு நிற்கிறான். அந்த ஜென்மச்சனியில் 12 படம் அந்த பிரபல இசையமைப்பாளர் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த 12 படமும் அவருக்கு அவார்டுகளை வாங்கி கொடுத்துருக்கு. அது எப்படிப்பட்ட படங்கள் அப்படின்னதை நம்ம பார்க்கணும். பணம் தராது, பேரும் புகழையும் தரும். அதுதான் இந்த ஜென்மச்சனியினுடைய ஒரு சின்ன ரகசியம். இரவு பயணம், உடல் ஆரோக்கியம், இடமாற்றங்கள் மிக கவனமாக இருந்தால் அற்புத பலன் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1 சார், 12 ராசிக்கு எல்லாரும் பலனை சொன்னாங்க, பரிகாரம் சொன்னாங்க. நீங்கள் மட்டும் சொல்லவே இல்லையே சார், ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா, சனீஸ்வரனுக்கு பிரீத்தமானது நான் சொல்கிறேன், 12 ராசிக்காரர்களும் செய்யணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிச்சுமிச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட், திராட்சை. இந்த திராட்சையை காகத்துக்கு படைத்தால், அந்த காகம் அதை சாப்பிட்டால் அதற்கு அது மருந்து, உங்களுக்கு விருந்து. ஏன்னா சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய அந்த பாத்தியதை, அந்த பிரச்சனைகள் போகும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இதை எல்லாத்தை விட பிகைன் வுட்ஸ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து சனீஸ்வரர் எப்படியெல்லாம் 2025 இருக்கும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே பிகைன் வுட்ஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாம் வல்ல இறைவன் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பணத்தையும் சந்தோஷத்தையும் தரணும்னு சொல்லி வேண்டி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஜென்மசனி வரங்காட்டி முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். அவர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனி காலத்தில் இப்போ ட்ரெயினில் எல்லாம் போயிருந்தீங்கன்னா, ஏதோ ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா பக்கத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. ஐயோ நான் இன்றைக்கி தான் தூங்கலான்னு வந்தேன், நம்ம கொரட்டையை தூத்து ஐயோ யூ யூ யூன்னு எழுப்பி கேட்டிங்கன்னு வைங்க, தனியாக வர வேண்டியதானே, தனியாக ஃப்ளைட் எடுத்து வர வேண்டியதானே, நம்மளவே திட்டுவாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கிட்ட பிரச்சனையா மற்றவங்ககிட்ட பிரச்சனையான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே 2 வருஷம் ஆயிரும். இந்த மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா தப்பு பண்ணிட்டோமோ, முந்தியெல்லாம் அப்படி சட்டையில் தட்டிட்டு போயிடுவாங்க, தூப்பினா தொடச்சிப்பேன் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒருவேளை இப்படி இருக்குமோ, கரெக்டு தான் அவன் சொன்னது அப்படின்னு சில நேரத்தில் தோணும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன விஷயங்களில் குறைகளை காணக்கூடிய காலமாக இந்த காலங்கள் தென்படக்கூடியதாக வாய்ப்பு இருக்கும். 4 பேர்கிட்ட பேசி கை கொடுத்து திடீர்னு உங்கள்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. நம்ம முகம் சரி இல்லையாட்டிருக்கு, நம்ம முதல்ல போய் ஒரு ஃபேஸில் பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு நேராக அங்கே போவீங்க. இப்படி தன்னைத்தானே மெழுகேற்றி கொள்வதில் இந்த 2.5 வருஷம் ரொம்ப கவனமாக செலுத்தக்கூடிய காரணமாக இருக்கும். பயந்துட்டே ஒவ்வொரு வேலையை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். சில நேரங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற ஒரு பயங்கள் இருக்கும். தப்பு கிடையாது, 7.5 சனி இருக்கும் பொழுது இப்போ கவனமாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். அகலக்கால் வச்சு கஷ்டப்பட்டு ஒரு காரியம் பண்ணி அது முடிவில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலங்களாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, குருவாயூர்ப்பன் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மீனராசி பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு தான் இப்போ சனி பகவான் வருகிறார். ஸோ 7.5 சனியினுடைய முக்கியமான பகுதி. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜோசியத்தில், பாத சனியை காலால் தள்ள முடியும், விரைய சனியை தலையால் சுமக்க முடியும், ஜென்ம சனியை நெஞ்சில் சுமக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜென்ம சனி வராரு, ரொம்ப கஷ்டமான பீரியட். ராசிக்கு சனி பகவான், 12ஆம் இடத்திற்கு ராகு, 6ஆம் இடத்திற்கு கேது. ஸோ பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. நெகட்டிவ் பார்த்திங்கன்னா ஒருவரினுடைய வேகம் கட்டுப்படுத்தப்படும், அனைத்துமே ஸ்லோவாகும், ஸ்லோனஸ் பண்ணுவாங்க. தொழில், வியாபாரம், வேலையில் திறமை இருப்பவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய திறமை அப்படியே ஸ்லோவாகும், அப்படியே கண்கூட பார்க்க முடியும். 10 இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்லாம் கூட இப்போ 5 இன்டர்வியூ தான் உடம்பு டயர்டாச்சுன்னு சொல்லுவாங்க. உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்பு ஏற்படும், உடல் எடை குறையும், அழகு குறையும், சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். ஸோ அவங்களே அவங்கள கான்ஃபிடென்ட் உடையும். ஸோ இப்போ இளையராஜா வருஷத்துக்கு 300 படம் எடுத்தவர் கூட அவருடைய ஜென்ம சனி காலத்தில் 12 படம் தான் எடுத்திருக்காரு. ஸோ தற்பெருமை இந்த காலத்தில் பேசுவாங்க. ஒழுக்கம் குறைபாடு ஏற்படும், கெட்ட பழக்கம், ஆல்கஹால் அடிக்ஷன், ஸ்மோக் அடிக்ஷன், இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இந்த காலகட்டம் தான். இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், கமோடிட்டி பண்ணாங்கன்னா இருக்கிற எல்லா பணம் போயிடும். முதலீடு செய்யக்கூடாது, அனைத்திலும் நஷ்டம் வரும். கூட்டு தொழில் போகவே கூடாது, கவலை அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள், மீனராசிக்காரங்களை அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவங்க ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, தாங்கிக்கணும், நமக்கு டைம் சரியில்லை அதனால தான் அப்படி நடக்குதுன்ட்டு. கண் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நினைவாற்றல் குறையும், ஞாபக சக்தி குறையும்,
கண்ணிய குறைபாடு ஏற்படும், சொன்ன கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாத மாதிரி போகும், வேலை செய்கிற இடத்துல தொழிலில் பகை ஏற்படும், அமைதி தூக்கம் கெடும், நிம்மதியான தூக்கம் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் குறைவாக இருக்கும். இதுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குதிரை முகம் கொண்ட அயகிரிவருக்கு சனி வந்து மீனத்துக்கு போகும்போது அங்கே குருவாக இருக்கிறார். அப்போ வந்து அயகிரிவர் வழிபாடு நன்மையை தரும். எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோயிலில் அயகிரிவர் இருப்பாங்க குதிரை முகம் கொண்டு. அவருக்கு நீங்கள் போய்ட்டுறது நல்லது. அவருக்கு போய் ஒரு துளசி மாலை கொடுக்கறது நல்லது. புதுமண தம்பதிகள் இந்த 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாம்பத்திய குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு குருவாயூர் சென்று அவரை குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை சனிக்கிழமை போய் தரிசித்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவார். அந்த இடத்துல அவர் குருவாக மாறுறாரு, புதன் குருவாக மாறுறாரு. அந்த படத்தை வீட்டில் ஹாலில் மாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மீனராசிக்காரங்க இந்த ஜென்ம சனிக்கு ஒரு அருமருந்தா இருக்கும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனி பயிற்சி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர் அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை டார்லிங் குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட், சாந்தா சில்க்ஸ் மதுரை.